உணவு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் உணவு முறைகள் காலப்போக்கில் வெவ்வேறு இடங்களில் உருவாகியுள்ளன. அவை சுற்றுச்சூழல், அரசியல் காரணிகள் மற்றும் சிக்கலான சமூக தொடர்புகளால் செல்வாக்கு செலுத்தப்படுகிறது. உண்மையான உணவு கிடைப்பது பிராந்தியம் மற்றும் பருவத்தின் அடிப்படையில் மாறுபடலாம். சமூக பொருளாதார நிலைகள், வருமானம், விலைகள், தனிப்பட்ட விருப்பங்கள், நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார மரபுகள் உணவு நுகர்வு முறைகளை வடிவமைக்கின்றன. வெவ்வேறு இன சமையல்களை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்கிறீர்களோ அது எதிர்காலத்தில் உங்களின் சொந்த சமையலை மேலும் மெருகேற்ற உதவும். இந்த பாடத்தொகுதியில் நீங்கள் முக்கியமாக இலங்கை உணவுகளில் கவனம் செலுத்துவீர்கள். ஆனால் ஒரு சமையல்காரராக நீங்கள் மற்ற இன உணவுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்திய, சீன, ஜப்பானிய, தாய், பிரெஞ்சு மற்றும் இத்தாலியன் உணவு வகைகள். உங்கள் சமையல் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் போது மற்ற இன உணவு வகைகளை பற்றியும் மேலும் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த பாடத்தொகுதியில் நீங்கள் இலங்கையின் நெறிமுறை உணவுகள் தொடர்பில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை உணவு வகைகளை தெற்கு, மத்திய மற்றும் யாழ்ப்பாணம் என பிரிக்கலாம். சமையலின் ஒவ்வொரு பாணியும் உணவுகளுக்கு பிராந்திய தாக்கங்களை கொண்டு வருகிறது. இந்த பாடத்தொகுதி NVQ மட்டத்தில் தேர்ச்சி பெற நீங்கள் சரியான பொருட்கள் மற்றும் சமையல் முறையுடன் ஒரு உணவை தயாரிக்க முடியும் என்பதை காட்ட வேண்டும். உலகில் பல வகையான மிளகாய் வகைகள் உள்ளன. ஆனால் அவற்றில் சில மட்டுமே பொதுவாக இலங்கை கறியில் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பழுக்காத, பழுத்த அல்லது காய்ந்ததாக காணப்படுகின்றன. கொச்சி எலுமிச்சை ஊறுகாய் செய்ய பயன்படும். காய்ந்த சிகப்பு மிளகாய் பருப்பை தாளிப்பதற்கு பயன்படும். பச்சை மிளகாய் சம்பல் மற்றும் கீரை உணவு வகைகளில் பயன்படுத்தப்படும். கரிமிளகாய் பிற உணவுகளை அடைத்து பரிமாற பயன்படுத்தப்படும். மிளகு இலங்கை கறியில் கருப்பு மிளகு முக்கியமானது. மஞ்சள் தூள் வடிவில் பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவ குணமுடைய இது உணவுக்கு நிறத்தையூட்ட சேர்க்கப்படுகிறது. வெங்காயம் இலங்கையில் பரந்த அளவில் வெங்காயம் உள்ளது. சிவப்பு வெங்காயம், மெட்ராஸ் வெங்காயம், பொம்பே வெங்காயம். இஞ்சி மற்றும் பூண்டு காரமான இஞ்சி இறைச்சி தயாரிப்புகள், கறிகள், சட்னிகள் மற்றும் ஊறுகாய்களில் பயன்படுத்தப்படுகிறது. பூண்டு மீன் அல்லது இறைச்சி கறி மற்றும் சில சம்பல்களில் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் காய்கறிகளில் இது அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனெனில் பூண்டு மற்ற காய்கறிகளின் சுவையை குறைத்துவிடும். மசாலா தூள் மசாலா தூள் இலங்கை கறி தயாரிப்பில் ஒரு முக்கிய மூலப்பொருளாகும். மசாலா தூள் தயாரித்தல் முதலில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப 8 மசாலா பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். முக்கியமான 3 மசாலா பொருட்கள் ஏலக்காய், கருவப்பட்டை மற்றும் கிராம்பு. கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், நற்சீரகம், கறிவேப்பிலை என மேலும் 5 வகையான மசாலா பொருட்களை சேர்க்கலாம். ஒவ்வொரு மசாலாவின் அளவும் நிர்ணயிக்கப்படவில்லை. உங்கள் சொந்த சுவையை பெற நீங்கள் மசாலா பொருட்களை உங்களுக்கு ஏற்ற அளவில் சரியாக கலக்க வேண்டும். ஏலக்காய் மற்றும் கருவப்பட்டையை சூடாக்காமல் இருப்பது நல்லது. அவை புதியதாக பயன்படுத்தப்பட வேண்டும். மற்ற மசாலா பொருட்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு மெதுவான தீயில் சூடாக்கவும். மசாலா வாசனை தெரிந்ததும் வாணலியை நெருப்பிலிருந்து இறக்கி சிறிது நேரம் ஆறவிடவும். பின்னர் அனைத்து மசாலா பொருட்களையும் ஒரு கிரைண்டரில் போட்டு பொடியாக அரைக்கவும். தயார் செய்தவுடன் இக்கலவையின் இயற்கை குணம் மற்றும் நறுமணத்தை தக்க வைக்க காற்று புகாத கொள்கலனில் இட்டு இந்த தூளை மூடி வைக்கவும். ஏலக்காய் அனைத்து வகையான இறைச்சி, மீன் மற்றும் சம்பல்களில் பயன்படுத்தப்படுகிறது. கிராம்பு பொதுவாக இறைச்சி மற்றும் மீன் உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது மிகவும் வலுவான வாசனையை கொண்டிருப்பதால் 1 அல்லது 2 மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கருவாப்பட்டை பொதுவாக இறைச்சி, மீன் மற்றும் காய்கறிகளில் பயன்படுத்தப்படுகிறது. சீரகம் நன்றாக அரைத்து தூளாக அல்லது அப்படியே பயன்படுத்தப்படும். கொத்தமல்லி
நன்றாக அரைத்து அல்லது தூளாக பயன்படுத்தப்படுகிறது. இறைச்சி, மீன் மற்றும் காய்கறிகளில் பயன்படுத்தப்படுகிறது. வெந்தயம் பொதுவாக இறைச்சி, மீன் கறி மற்றும் கெட்டியான வெள்ளை குழம்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. கடுகு வெள்ளை, மஞ்சள் மற்றும் கருப்பு கடுகு விதைகள் உள்ளன. சிறந்த சுவை கொண்ட கருப்பு கடுகு ஊறுகாய், சட்னி மற்றும் மீன்கறிகளில் பயன்படுத்தப்படுகிறது. கறிவேப்பிலை எண்ணெயில் பொரித்தெடுக்கும் போது பசியை தூண்டும் வாசனையை தரும் மற்றும் பல கறிகளில் முதலில் எண்ணெயில் தாளிக்கு சேர்க்கப்படும். ரம்பை இலை பொதுவாக ரம்பை இலை புதியதாகவே பயன்படுத்தப்படுகிறது. இறைச்சி மற்றும் மீன்கறிகளில் சேர்க்கப்படுகிறது. காய்கறிகளில் சேர்க்கப்படுவதில்லை. சில சோறு வகைகளுக்கு வாசனை சேர்க்கவும் பயன்படுகிறது. லெமன் கிராஸ் உலர்ந்த அல்லது புதிய லெமன் கிராஸ் அனைத்து இறைச்சி மற்றும் சில கறிகளில் சேர்க்கப்படுகிறது. ஜாதிக்காய், புதினா மற்றும் பெருஞ்சீரகம் போன்ற இலங்கை கறிகளில் பயன்படுத்தப்படும் மற்ற மசாலா பொருட்களும் உள்ளன. இலங்கை கறி தயாரிப்பதில் உங்கள் திறமையை மெருகூட்டும் போது நீங்கள் அதை பற்றி மேலும் அறிந்து கொள்வீர்கள். இந்த அனைத்து மசாலா பொருட்களின் சரியான கலவையே இலங்கை உணவு வகைகளை தனித்துவமாக்குகிறது. இலங்கை சமையலில் மற்றுமொரு முக்கிய மூலப்பொருள் தேங்காய். தேங்காய் பால் நறுமணத்தையும் சுவையையும் சேர்க்கிறது. இது ஒரு கிரீம் போன்ற அமைப்பை கொண்டுள்ளதுடன் பல ஆரோக்கிய நன்மைகளையும் உடையது. பச்சையாக தேங்காயை சலாதுகள் மற்றும் சம்பல்களிலும் பயன்படுத்தலாம். மேலும் துருவல் மற்றும் அரைத்த வடிவத்தில் சில காய்கறிகளில் பயன்படுத்தலாம். இது கறியை தடிப்பாக்க பயன்படுத்தப்படலாம். இது கறிகளின் குழம்பு பகுதியை கெட்டியாக்கும். இதை வறுத்து அல்லது சாதாரணமாக அரிசி, முந்திரி அல்லது வேர்க்கடலையுடன் சேர்த்தும் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய் சமையலுக்கும் இனிப்பு வகைகள் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. சரியான தேங்காய்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது. புதிய ஆனால் முழுமையாக முதிர்ச்சி அடையாத முட்டுக்காய் ரொட்டி, பிட்டு மற்றும் சம்பல் ஆகியவற்றுக்கு சிறந்தது. புதிய முதிர்ந்த தேங்காய் கறி குழம்புக்கு சிறந்தது. உலர்ந்த முதிர்ந்த தேங்காய் எண்ணெய் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் தேங்காய் பாலை தயாரிக்க தேங்காய் துருவலை தண்ணீரில் சேர்த்து பிழிந்தால் கெட்டியான பால் கிடைக்கும். இது முதல் பால் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு இரண்டாவது அல்லது மூன்றாவது பால் தேவைப்பட்டால் மீண்டும் தண்ணீரை சேர்த்து பிழியலாம். இன்று பல்பொருள் அங்காடியில் பதப்படுத்தப்பட்ட தேங்காய் பால் மற்றும் உலர்ந்த தேங்காய் பால் மா வாங்க முடியும். உற்பத்தியாளரின் வழிகாட்டுதலின்படி இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தவும். இலங்கை கறிகளில் அதே அடிப்படை பொருட்களை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக் கொள்வதன் மூலமோ வெவ்வேறு விகிதங்களில் பொருட்களை கலப்பதன் மூலமோ வெவ்வேறு சுவைகள் பெறப்படுகின்றன. குளிர்முறை அனைத்து பொருட்களும் காய்கறி, இறைச்சி அல்லது மீனுடன் கலக்கப்படுகின்றன. தேங்காயின் மெல்லிய பால் முதலில் சேர்க்கப்பட்டு வேகும் வரை கொதிக்க வைக்கப்படும். உதாரணமாக பருப்பு வெள்ளைக்கறி, மீன் வெள்ளைக்கறி. தேவையான கறிப்பொருட்களுடன் கலக்கவும். அனைத்து கறிப்பொருட்களும் காய்கறி, இறைச்சி அல்லது மீனுடன் கலக்கப்படுகின்றன.
பின்னர் கலவையை சிறிது எண்ணெயில் சூடாக்கி சில நிமிடங்களில் சமைக்கவும். தேவையான அளவு தேங்காய் பால் சேர்க்கவும். வேகும் வரை கொதிக்க விடவும். உதாரணமாக போஞ்சி பிரட்டல், வெண்டைக்காய் பிரட்டல். எண்ணெய் வறுத்த மசாலா தூள், கறி பொருட்களை ஒரு சிறிய அளவு எண்ணெயில் சேர்த்து வறுக்கவும். பின்னர் இறைச்சி, மீன் அல்லது காய்கறிகள் சேர்க்கப்பட்டு சில நிமிடங்கள் வறுக்கவும். தண்ணீர், தேங்காய் பால் அல்லது சுவையூட்டி சேர்க்கப்பட்டு வேகும் வரை சமைக்கப்படுகிறது. உதாரணமாக மாட்டிறைச்சி கறி. எண்ணெய் வறுத்த மசாலா தூள். கறி பொருட்களை ஒரு சிறிய அளவு எண்ணெயில் சேர்த்து வறுக்கவும். பின்னர் இறைச்சி, மீன் அல்லது காய்கறிகள் சேர்க்கப்பட்டு சில நிமிடங்கள் வறுக்கவும். தண்ணீர், தேங்காய் பால் அல்லது சுவையூட்டி சேர்க்கப்பட்டு வேகும் வரை சமைக்கப்படுகிறது. உதாரணமாக மாட்டிறைச்சி கறி. இலங்கையில் 2000க்கு மேற்பட்ட பல்வேறு வகையான பாரம்பரிய நெல் வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஏறக்குறைய அனைத்து பாரம்பரிய அரிசி வகைகளும் விவசாய ரசாயனங்கள் மற்றும் கனிம உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை நிலைமைகளின் கீழ் இயற்கை முறையில் வளர்க்கப்படுகின்றன. எனவே இலங்கையில் பாரம்பரிய விவசாயிகளினால் நிலையான உணவு உற்பத்தி முறைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதால் பாரம்பரிய நெல் சாகுபடி 100% சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. நமது பாரம்பரிய ரகங்களில் அதிக மருத்துவ குணமும் ஊட்டச்சத்தும் இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். இலங்கை பாரம்பரிய வைத்தியர்கள் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளான கருப்பு சீனட்டி, வெள்ளை சீனட்டி, மாவி போன்ற பலவற்றை மூலிகை மருந்துகளை தயாரிப்பதற்காக பயன்படுத்தியுள்ளனர். வெள்ளை பச்சை அரிசி அதிக அளவில் அரைக்கப்பட்ட அரிசி. விட்டமின் பி இல்லை.
மற்றும் அதிக அளவு மாச்சத்து உள்ளது. நீங்கள் அரிசியை சமைப்பதற்கு முன் ஆவியில் வேக வைத்து அல்லது நிறைய தண்ணீர் சேர்த்து வேக வைத்து தண்ணீரை வடிகட்டினால் நல்லது. தண்ணீரில் விட்டமின்கள் இல்லாததால் கழிவுகள் இல்லை. அப்பம், இடியப்பம் போன்ற காலை உணவு தயாரிப்புகளுக்கு நல்லது. வேக வைத்த அரிசியானது 45 நிமிடங்களுக்கு அல்லது உமி வெடிக்க தொடங்கும் வரை வேக வைக்கப்பட்ட நெல்லை கொண்டுள்ளது. வேக வைத்த நெல்லை வெயிலில் நன்கு காய வைத்து பின்னர் உமியை அகற்றுவதற்கு கையால் குத்தவும் அல்லது அரைக்கவும். பளபளப்பானது என்றாலும் இந்த அரிசியில் அதிக அளவு விட்டமின் பி உள்ளது. ஏனெனில் அது தவிடு மாச்சத்துக்குள் உறிஞ்சப்படுகிறது. புழுங்கல் அரிசியின் கருமை நிறத்தில் விட்டமின் பி சத்து அதிகமாக இருக்கும். உமியை மட்டும் அகற்ற நெல்லை குத்துவதன் மூலம் உள்ளூர் பச்சை அரிசி பெறப்படுகிறது. அரிசி தீட்டப்பட்ட பச்சை அரிசியாக இருக்கலாம், அல்லது தவிடு நீக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பெரும்பாலான தவிடு தக்க வைக்கப்பட்ட கருமையான வகையாக இருக்கலாம். சமைக்கப்படாத மாச்சத்து இருப்பதால் இந்த அரிசி கெட்டியாக மாறும் போக்கு உள்ளது. அரிசியை விரைவாக வேக வைப்பதன் மூலம் கெட்டியாவதை தவிர்க்கலாம். பச்சை அரிசி பொதுவாக அதிக அளவில் அரைக்கப்பட்ட அரிசி மற்றும் வேக வைத்த அரிசியைப் போலவே சமைக்கப்படும். அதில் மிக அதிக மாச்சத்து இருப்பதால் ஒட்டும் தன்மை கொண்டது. இந்த அரிசியை சமைப்பதற்கு முன் வேக வைக்க அல்லது நிறைய தண்ணீரில் சமைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மில்சாட், சம்பா, சூதுரு சம்பா. மில்சாட், சம்பா, சூதுரு சம்பா இவை அனைத்தும் புழுங்கல் அரிசி வகைகளாகும். சில வேறுபாடுகளை தவிர அவை ஒரே மாதிரியாக சமைக்கப்படலாம். மில்சாட் சமைக்கும் போது சமைத்த பின்னரும் ஒரு வகையான மணம் உள்ளது. ரம்பை இலை, லெமன் கிராஸ் அல்லது பிரியாணி இலை சேர்ப்பதன் மூலம் இதை தவிர்க்கலாம். சீரகச்சம்பா இந்த அரிசி மிக வேகமாக அவியும், எனவே கண்காணிப்பு தேவை. சம்பா சீரகச்சம்பாவை போன்றது, ஆனால் அரிசி மணிகள் பெரியவை, எனவே அதை கொதிக்க வைக்க அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. கொண்டைக்கவும் மிகவும் பிரபலமான சிங்கள இனிப்பு. சூடான எண்ணெயில் தனித்தனியாக பொரிக்கப்படும். மேலே உள்ள சிறிய புடைப்பு கொண்டை என்று பெயர் கொடுக்கிறது. தேங்காய் கேக் ஃபுட் கேக்குக்கு இணையானது. அது பிரவுன் நிறமானது, ஈரலிப்பானதுமாகும். ரவை பிஸ்கட் என்பது சிங்களவர்களுடைய பிரபலமான பிஸ்கட். கிராம பகுதி கடைகளிலும் மற்றும் சந்தைகளிலும் மட்டுமே கிடைக்கும். தேன்குழல் என்பது கித்துல் பாணி நிரப்பப்பட்ட சுவையான மிருதுவான பொரிக்கப்பட்ட சுற்றப்பட்ட குழாய்களாகும். இது இலங்கைக்கு உரித்தான தனித்துவம் வாய்ந்த இனிப்பு. பாசிப்பயிறு பலகாரம் பிரபல சிங்கள இனிப்பு வகையாகும். ஆழமான எண்ணெயில் பொரிக்கப்படும். கலாசார நிகழ்வுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும். வெளித்தலப்பு வீடுகளில் தயாரிக்கப்படும் இனிப்பு. தேநீருடன் அருந்துவதற்காக தயாரிக்கப்படுகிறது. 2 வழிமுறைகளில் இது தயாராகும். அரிசி மாவில் முதலில் பிட்டு போல கட்டிகளாக செய்யப்படும். இரண்டாவதாக கிதுல் அல்லது தேங்காய் பாணி சேர்க்கப்படும். கழுதொதல் வீடுகளில் தயாரிக்கப்படும் இனிப்பு வகை. தேநீர் மற்றும் விசேட நிகழ்வுகளின் போது பயன்படுத்தப்படுகிறது. பெரிய வானொலியில் கித்துல் கருப்பட்டி மற்றும் தேங்காய் பால் கொண்டு சூடாக்கப்படும். பின்னர் அரிசிமா சேர்க்கப்பட்டு மேலதிகமாக முந்திரி பருப்பு மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளடக்கப்படும். அக்கல காரமான இனிப்பு வகை. கிராம பகுதிகளில் தேநீர் வேளைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அலுவா சிங்கள மக்கள் மத்தியில் பிரபலமான இனிப்பு வகை. கலாசார நிகழ்வுகளின் போது பயன்படுத்தப்படுகிறது. கொக்கீஸ் தயாரிக்கப்பட்ட கலவையை உலோக அச்சில் ஆழமான எண்ணெயில் பொரித்தெடுக்கப்படும். ஆஸ்மி ஆழமான எண்ணெயில் கரண்டியின் உதவியுடன் பொரிக்கப்படும். அரை நிலவு வடிவம் பெறும்.
2 தடவைகள் பொரித்தெடுப்பதன் மூலம் வெள்ளை நிறம் பெறப்படும். மேல் பகுதியில் தேன் சேர்க்கப்படும். அலப்ப தட்டி எடுக்கப்படும். அதன் பின்னர் வட்டக்கண்ணி இலையில் வைத்து நீராவியில் அவித்தெடுக்கப்படும்.